CPA இது ப்ரோ சேனல் சாக்பீஸ் அகாடமி டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி பொருளியல் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது PGTRB ரேபிட் ஃபயர் டெஸ்ட் 2025 பொருளியல் பாடத்திற்காக உருவாக்கப்பட்ட வீடியோவாகும். முதல் யூனிட்டிலிருந்து மீண்டும் இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. இது யூனிட் 1 பார்ட் 1 குறைந்த நாட்களுக்குள்ளாக படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் வழங்கப்படும். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி அதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும் பொழுது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைல்களும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். அதற்கு நீங்கள் சிறு கட்டணம் கட்டி சேர வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த தேர்வில் பங்கெடுத்து உங்கள் வெற்றியை நிச்சயப்படுத்துங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். அதற்கு முன்னர் இந்த தேர்வானது மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வு நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ முதல் கேள்விக்கு போகிறோம். 1வது கேள்வி, எல்லா உள்ளீடுகளும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அதிகரிக்கும் போது வெளியீடும் அதே விகிதத்தில் அதிகரித்தால் நிறுவனம் டேஷ் வருவாயை பெறுகிறது. எல்லா உள்ளீடுகளும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அதிகரிக்கும் போது வெளியீடும் அதே விகிதத்தில் அதிகரித்தால் நிறுவனம் டேஷ் வருவாயை பெறுகிறது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் மாறும் அளவிற்கேற்ப, குறைந்து கொண்டே, மாறாத அளவிற்கேற்ப, ஏதுமில்லை. 2வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு மாறும் உள்ளீட்டின் விளிம்பு வெளியீடு டேஷ் தொடங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு மாறும் உள்ளீட்டின் விளிம்பு வெளியீடு டேஷ் தொடங்குகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறையும், கூடும், மாறாதது, ஏதுமில்லை. அதாவது அந்த விளிம்பு வெளியீடு குறைய தொடங்குகிறதா, கூட தொடங்குகிறதா, இல்லை மாறாமல் இருக்கிறதா என்பது தான் விடைகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. எது என்பதை குறித்து கொள்ளுங்கள். 3வது கேள்வி, தொழிலாளரின் விளிம்பு தயாரிப்பு டேஷ். தொழிலாளரின் விளிம்பு தயாரிப்பு டேஷ். தொழிலாளரின் விளிம்பு தயாரிப்பு காண்பதற்கான சூத்திரம் என்ன என்பதுதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஏ இன்ட்டு எல் பவர் ஆல்ஃபா இன்ட்டு 1 கே பவர் பீட்டா. அடுத்த ஆப்ஷன் ஆல்ஃபா இன்ட்டு ஏ இன்ட்டு எல் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 கே பவர் பீட்டா. அடுத்த ஆப்ஷன் ஆல்ஃபா இன்ட்டு ஏ எல் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 கே பவர் பீட்டா. அடுத்து கடைசி ஆப்ஷன் ஆல்ஃபா இன்ட்டு ஏ எல் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 கே பவர் ஆல்ஃபா. இதில் உங்களது விடை எது என்பதை குறித்து கொள்ளுங்கள். 4வது கேள்வி, காப் டக்ளஸ் உற்பத்தி செயல்பாடு என்பது டேஷ். காப் டக்ளஸ் உற்பத்தி செயல்பாடு என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொழிலாளர் மற்றும் மூலதன உள்ளீடு தொடர்பை முன்வைக்கிறது, தொழிலாளர் உற்பத்தி தொடர்பை முன்வைக்கிறது, மூலதன உள்ளீடை பற்றி கூறுகிறது, உற்பத்தி மற்றும் மூலதன உள்ளீடு தொடர்பை முன்வைக்கிறது. 5வது கேள்வி, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 என்றால் செயல்பாடு டேஷ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 என்றால் செயல்பாடு டேஷ். என்னுடைய ஆப்ஷன்ஸ் மாறும் அளவிற்கேற்ப வருவாய், அதிகரிக்கும் அளவுக்கேற்ப வருவாய், குறைந்து கொண்டே போகும் வருவாய், மாறாத அளவிற்கேற்ப வருவாய். 6வது கேள்வி, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிரேட்டர் தேன் 1 என்றால் செயல்பாடு டேஷ். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவினுடைய மதிப்பு 1ஐ விட பெரிதாக இருக்கிறது என்றால் செயல்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிகரிக்கும் அளவிற்கேற்ப வருவாய், மாறாத அளவிற்கேற்ப வருவாய், குறைந்து கொண்டே போகும் வருவாய், மாறும் அளவிற்கேற்ப வருவாய். 7வது கேள்வி, தொழிலாளி மற்றும் மூலதனத்தின் உற்பத்தி திறனை ஒரே விகிதத்தில் அதிகரிப்பது டேஷ். தொழிலாளி மற்றும் மூலதனத்தின் உற்பத்தி திறனை ஒரே விகிதத்தில் அதிகரிப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்
தொழிலாளர் மிச்சப்படுத்தும் தொழில்நுட்ப முன்னேற்றம், மூலதனம் மிச்சப்படுத்தும் தொழில்நுட்ப முன்னேற்றம், நடுநிலை தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏதுமில்லை. 8வது கேள்வி, மாறுபட்ட செலவுகளின் தொகுப்பு மற்றும் நிலையான செலவுகள் என்பது டேஷ் ஆகும். மாறுபட்ட செலவுகளின் தொகுப்பு மற்றும் நிலையான செலவுகள் என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிலையான செலவுகள், மாறுபட்ட செலவுகள், சராசரி செலவுகள், மொத்த செலவுகள். 9வது கேள்வி, சராசரி செலவுகள் காண டேஷ். சராசரி செலவுகள் காண டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் AC = Q/T, AC = Q/TC, AC = TC/Q, AC = TC/QS. 10வது கேள்வி, மோனோபோலியில் டேஷ் நிறுவனம் அல்லது நிறுவனங்கள் உள்ளன. மோனோபோலியில் டேஷ் நிறுவனம் அல்லது நிறுவனங்கள் உள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2, 1, 1க்கும் மேற்பட்ட, 1க்கும் குறைவான. 11வது கேள்வி, சமநிலை விலையிலான பொருட்கள் வாங்கப்பட்டு விற்கப்படும் அளவு டேஷ். சமநிலை விலையிலான பொருட்கள் வாங்கப்பட்டு விற்கப்படும் அளவு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமநிலை விலை, சமநிலை உற்பத்தி, சமநிலை மூலதனம், சமநிலை அளவு. 12வது கேள்வி, மோனோபோலி நிறுவனம் டேஷின் மீது முக்கிய கட்டுப்பாடுகளை கொண்டிருக்கும். மோனோபோலி நிறுவனம் டேஷின் மீது முக்கிய கட்டுப்பாடுகளை கொண்டிருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பொருளின் விற்பனை மீது, பொருளின் விலை மீது, பொருளின் மூலதனத்தின் மீது, பொருளின் தரம் மீது. 13வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட விலையிலான பொருட்களின் அளவு வழங்கப்பட்ட அளவுடன் கேட்கப்பட்ட அளவுடன் சமமாக இருப்பது டேஷ். ஒரு குறிப்பிட்ட விலையிலான பொருட்களின் அளவு வழங்கப்பட்ட அளவுடன் கேட்கப்பட்ட அளவுடன் சமமாக இருப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமநிலை விலை, சமநிலை உற்பத்தி, சமநிலை விற்பனை, சந்தை சமநிலை. 14வது கேள்வி, வாடகை என்பது டேஷ் செலவாகும். வாடகை என்பது டேஷ் செலவாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிலையான செலவுகள், மொத்த செலவுகள், மாறுபட்ட செலவுகள், சராசரி செலவுகள். 15வது கேள்வி, ஒரு கூடுதல் உற்பத்தி அலகு உருவாக்குவதன் மூலம் ஏற்படும் செலவு டேஷ். ஒரு கூடுதல் உற்பத்தி அலகு உருவாக்குவதன் மூலம் ஏற்படும் செலவு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சராசரி செலவு, மாறுபட்ட செலவு, எல்லை செலவு, நிலையான செலவு. 16வது கேள்வி, மொத்த செலவுகள் காண டேஷ். மொத்த செலவுகள் காண டேஷ். அதாவது மொத்த செலவுகள் காண சூத்திரம் என்ன என்பதுதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் TC + VC, FC + TC, FC + VC, FC - TC. 17வது கேள்வி, P = 0 என்றால் CES செயல்பாடு டேஷ் செயல்பாடாக மாறும். P = 0 என்றால் CES செயல்பாடு டேஷ் செயல்பாடாக மாறும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காப் டக்ளஸ், காரணி, மாறாத, மாறும். 18வது கேள்வி, ஒரு பொருளின் அதிக அலகுகள் நுகரப்படும் போது ஒவ்வொரு கூடுதல் அலகிலிருந்தும் பெறும் விளிம்பு பயன்பாடு டேஷ். ஒரு பொருளின் அதிக அலகுகள் நுகரப்படும் போது ஒவ்வொரு கூடுதல் அலகிலிருந்தும் பெறும் விளிம்பு பயன்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிகரிக்கும், மாறாமல் இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும், குறையும். 19வது கேள்வி, டேஷ் அணுகுமுறையில் பயன்பாடு எண்களால் அளவிட முடியாது. டேஷ் அணுகுமுறையில் பயன்பாடு எண்களால் அளவிட முடியாது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒழுங்குமுறை பயன்பாட்டு, அளக்கக்கூடிய பயன்பாட்டு, உடன்பாட்டு, ஏதுமில்லை.
20வது கேள்வி, பரிமாற்ற தாக்கம் எப்போதும் டேஷ். பரிமாற்ற தாக்கம் எப்போதும் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நேர்மறை, எதிர்மறை, சமமாக, ஏதுமில்லை. 21வது கேள்வி, ஈடு செய்யப்பட்ட கோரிக்கை வளைவை வழங்கியவர். ஈடு செய்யப்பட்ட கோரிக்கை வளைவை வழங்கியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மார்ஷல், ஹிக்ஸ், சாமுவேல்சன், எவருமில்லை. 22வது கேள்வி, ஒரு பொருளின் கோரிக்கை அளவை அதன் விலையின் செயல்பாட்டாக காட்டும் வளைவு. ஒரு பொருளின் கோரிக்கை அளவை அதன் விலையின் செயல்பாட்டாக காட்டும் வளைவு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹிக்ஸின் கோரிக்கை வளைவு, மார்ஷல் கோரிக்கை வளைவு, சாமுவேல்சன் கோரிக்கை வளைவு, எதுவுமில்லை. 23வது கேள்வி, வெளிப்படுத்தப்பட்ட விருப்ப கருத்து கொள்கையை முன்வைத்தவர் டேஷ். வெளிப்படுத்தப்பட்ட விருப்ப கருத்து கொள்கையை முன்வைத்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஐசர் ஜான் ஹிக்ஸ், ஆல்ஃப்ரட் மார்ஷல், பால் சாமுவேல்சன், எவருமில்லை. 24வது கேள்வி, ஒரு பொருளின் விலை மாறும்போது அது மற்ற பொருட்களின் சார்பான ஈர்ப்பை மாற்றுவது என்பது டேஷ். ஒரு பொருளின் விலை மாறும்போது அது மற்ற பொருட்களின் சார்பான ஈர்ப்பை மாற்றுவது என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் விலை தாக்கம், வருமான தாக்கம், உற்பத்தி தாக்கம், பரிமாற்ற தாக்கம். ரேபிட் ஃபயர் வினாக்களுடைய 25வது கேள்வியை பார்க்குறோம். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வியையும் பார்க்குறோம். நுகர்வோர் தங்களது விருப்பப் பொருள் என வரிசைப்படுத்த முடியும் என்ற அணுகுமுறை டேஷ். நுகர்வோர் தங்களது விருப்பப் பொருள் என வரிசைப்படுத்த முடியும் என்ற அணுகுமுறை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அளக்கக்கூடிய பயன்பாட்டு அணுகுமுறை, வெளிப்படுத்தப்பட்ட விருப்ப கருத்து கோட்பாடு, ஒழுங்கு பயன்பாட்டு அணுகுமுறை, உடன்பாட்டு கோடு பகுப்பாய்வு. இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்திருப்பீர்கள். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது பிடிஎஃப் ஃபைல்களை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் சிறு கட்டணம் கட்டி சேர வேண்டும். உங்களது பதிவை செய்து நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுத்து உங்கள் வெற்றியை நிச்சயப்படுத்துங்கள். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி.